பார்த்தார் பலராமன் செட்டியார். பலராமன் செட்டியார் தன் மனைவியாகப்பட்ட பாதாளகண்டியை பார்த்து அடியே பெண்ணே பாதாளகண்டி, என்ன என்ன பிள்ளை இல்லை என்று பெருங்கவலைப்பட வேண்டாம். பட வேண்டாம். தான தர்மங்கள் செய்தமானால் நிச்சயமாக தர்ம பலன் உண்டு உண்டு என்று சரி பலராமன் செட்டியாரும் பாதாளகண்டி பெண்ணாலும் எப்படி ஐயா தான தர்மங்கள் செய்கிறார்? எப்படி எப்படி நகரம் மாதையே சுற்றியல்லோ நந்தவான தோட்டம் வைத்தார், நந்தவான தோட்டம் வைத்தார். நந்தவான தோட்டத்திலே நல்ல ஜாதி மல்லி வைத்தார். செண்டு முதல் செண்பகமும் செங்கலி நீர் தேங்காய் வைத்தார். சாஸ்தாவுக்கு ஏற்றதோரு ஜாதிலிங்க புஷ்பம் வைத்தார். சாஸ்தாவுக்கு ஏற்றதோரு ஜாதிலிங்க புஷ்பம் வைத்தார். காதவழி ஓவோர்க்கு சத்திரமோ கட்டி வைத்தார். சுமை தூக்கி செல்பவர்க்கு சுமை தாங்கி கட்டி வைத்தார். பலராமன் செட்டியாரும் பாதாளகண்டி பெண்ணாலும் இன்னும் என்ன தர்மம் செய்தார்? கணவரும் தேவியுமா ஆண்டி வர தேசியருக்கு அன்ன சத்திரம் கட்டி வைத்தார். கோவில் கூழாந்திருப்பணிக்கு அவர்கள் குறவில்லாமல் தானம் செய்தார். இருக்கிற பாதி பணம் அவளுக்கு தான். அப்படி இருக்கிற போது அதாவது பலராமன் செட்டியாரும் பாதாளகண்டி பெண்ணாலும் இப்படியாக தான தர்மங்கள் செய்து கொண்டு பெரிய பெரிய கோவில் குளத்திலே சென்று தவம் செய்து வருகிறார்கள். போகின்ற கோவில்களில் அருகிலே சென்று பசுமாடு வாங்கி பார்ப்பனார்களுக்கு தானம் செய்தார். அதாவது மீண்டும் தங்களுடைய அரண்மனைக்கு வந்து கணவரும் தேவியுமாக அமர்ந்திருக்கக்கூடிய நாளையில் எத்தனையோ தான தர்மங்கள் செய்தோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கிற போது தான தர்மம் செய்தும் குழந்தை இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் பார்த்தார் பாதாளகண்டி அம்மையார். தன் கணவராகப்பட்ட பலராமன் செட்டியாரை பார்த்து பாதாளகண்டி என்னையா சொல்லுகிறார்? என்னம்மா சொல்லுகின்றார்? என் கணவராஜம்மன் இந்த நூட சொல்லை கேளு. எத்தனை தர்மம் செய்திட்டாலும் நாமளுக்கோ குழந்தை இல்லை. ஆண்டியை தான் அடித்தேனோ அந்த நேர வைத்தேனோ கொத்தை நானும் குறைத்தேனோ புறமர காலந்தேனோ பட்டேர தானி பதரை சாதி கலந்தேனோ பலராமன் செட்டியாரு பாதாளகண்டி பார்த்தல்லவோ இன்னும் என்ன சொல்வாரா? பாதாளகண்டி பெண்ணாலும் கோவில்களை இடித்ததுண்டா, குறைமூடிகள் செய்ததுண்டா, இன்னும் என்ன சொல்வாரா? பாதாளகண்டி பெண்ணாலும் 5 ரூபாய் தான் கொடுத்து 10 ரூபாய் வாங்கினேனோ. என்ன பாவம் நானும் செய்து எந்த கோவில்லை
இப்படியாக ஆமாம் அந்த பாதாள கண்டி பெண்ணால் பாதாள கண்டி பெண்ணால் தன் கணவராகப்பட்ட பலராமன் செட்டியாரை பார்த்து செட்டியாரை பார்த்து இவ்வாறு சொல்லிக் கொண்டு கொண்டு தன் அரண்மனையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாளையில் நாளையில் உங்களுக்கு என்னையா நடக்கிறது என்னம்மா நடக்கின்றது அதாவது பலராமன் செட்டியாரும் பாதாள கண்டி பெண்ணாலும் சரி பிள்ளை இல்லாத கவலையினால் கவலையினால் அரண்மனையிலே அமர்ந்திருக்கிற போது அமர்ந்திருக்கின்ற போது அப்போது பாருங்கள் சரி ஒரு அதிசய செய்தி ஒன்று அதிசய செய்தியை கேள்விப்பட்டார்கள் என்ன செய்தி என்று பாருங்கள் என்னம்மா செய்தி அரண்மனைக்கு வந்தல்லவோ அன்புடனே இருக்கும் போது அன்புடனே இருக்கும் போது மாசி நல்ல திருவிழாவ மங்களமாய்தான் நடக்க அந்த நல்ல செய்திதனை அன்புடனே கேட்டல்லவா பலராமன் செட்டியாரோ பாதலகண்டி அம்மையாரும் பாதலகண்டி அம்மையாரும் பாருங்கள் அதிசய செய்தி எப்படி கேட்கிறார் பாருங்கள் எப்படி ஆள்முறை நாட்டிலே அதாவது செந்தட்டியனுடைய சன்னதியில் மாசி நல்ல திருவிழாவும் மங்களமாக நடக்குதென்று அந்த செய்தியை காதிலே கேட்ட பலராமன் செட்டியாரும் பாதாள கண்டி அம்மையாரும் என்னையா செய்கிறார் என்ன செய்கின்றார் ஆள்மறை நாட்டிலே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த செந்தட்டி ஐயனுடைய சன்னதியில் மாசி திருவிழா மங்களமாக நடக்கும் போது அந்த சன்னதிக்கு நாமல் சென்றமானால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பலாபாக்கியம் கிடைக்கும் என்று பலராமன் செட்டியாரும் பாதாள கண்டி அம்மையாரும் என்னையா செய்கிறார் என்ன செய்கின்றார் ஆர்மறை நாட்டிலே குடிகொண்டிருக்கக்கூடிய எங்கள் செந்தட்டி ஐயனுடைய சன்னதிக்கு அப்போதே வழி நடக்கின்றார்கள் அப்படி இருக்கிற போது என்னை என்ன செய்தாரா பலராமன் செட்டியார் பாதாள கண்டி அம்மையார் ஐயனோட சன்னதிக்கு அன்புடனே வருகவென்று செந்தட்டி ஐயனோடு சன்னதிக்கு வாராரே இப்படியா இருக்கும் போது ஆள்மாறை நாடாதியிலே செந்தட்டி ஐயனுக்கும் பூரணம் பொற்களைக்கும் புகழுடனே மாலை சாத்தி தலைவாழை இலை விரித்து தனி சம்பானல் கோவித்து கலசம் வைத்து குடமூளுக்கு தானடத்தி வந்தவர்க்கும் போனவர்க்கும் அன்னதானம் சொரணதானம் அந்தனருக்கு தானம் இட்டார் 8 நாள் இருந்து தாவம் தானம் செய்தார் இப்படியா இருக்கும் போது ஏற்றதொரு பாதல கண்டி
பலராமன் செட்டியாரும் சரி அந்த பாதாளகண்டி அம்மையாரும் அம்மையாரும் அதாவது ஆழ்மறை நாடிலே குடிகொண்டிருக்கக்கூடிய குடிகொண்டிருக்கக்கூடிய எங்கள் செந்தட்டி ஐயனுடைய சன்னதிக்கு வந்து சேர்ந்தார். சேர்ந்தார். யாரு? பலராமன் செட்டியாரும் பாதாளகண்டி அம்மையாரும். ஆமா. அப்படி இருக்கிற போது இருக்கின்ற போது அந்த செந்தட்டி ஐயனுக்கும் ஆமா பூரணம் பொற்களைக்கும் சரி புகழுனடை மாலை சாத்தி மாலை சாட்டி தலைவாளை இளைவரித்து இளவரித்து தனி சம்பா நெல் குமித்து நெல் குமித்து அதாவது என்ன கும்பநல்ல கலசம் வைத்து வைத்து குடமுழுக்கும் தானும் வைத்தார். தானும் வைத்தால் குடமுழுக்கு தான் நடத்தி ஆமா வந்தவருக்கும் போனவர்களுக்கும் அன்னதானம் சொரணதானம் ஆமாம் அந்தனருக்கு தானமிட்டார். தானமிட்டார். 8 நாளாக சரி இருந்து தவம் செய்து வரக்கூடிய நாளையில் அப்படி செய்து வரக்கூடிய நாளையில் இப்படியாக இருக்கும் போதே ஆமாம் அங்க என்னையா நடக்கிறது? என்னம்மா நடக்கின்றது? பார்த்தால் பாதாளகண்டி வெண்ணாள் சரி செந்தட்டி ஐயனுடைய ஆமாம் அதாவது கிருபையினால் கிருபையினால் எப்படியாவது நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கிடைக்குமே என்று அதாவது சரி என்ன செய்தா பாருங்கள். என்னம்மா ஐயனை வணங்கி நின்றாள். சரி அப்படி ஐயனை வணங்கி நிற்கும் போது அங்க என்னையா நடக்கிறது? என்னம்மா நடக்கின்றது? அந்த பலராமன் செட்டியாருக்கும் ஆமா பாதாளகண்டி அம்மையாருக்கும் அதாவது பாருங்கள் சரி அந்த செந்தட்டி ஐயனார் காட்சி அளிக்கின்றார். காட்சி அளித்து வரம் கொடுத்தது போல வரம் அளிக்கின்றார். ஆமா அப்படி இருக்கிற போது பலராமன் செட்டியாரும் அதாவது என்ன அந்த பாதாளகண்டி என்ற அம்மையாரும் என்னையா செய்கின்றார்? என்னம்மா செய்கின்றார்? அதாவது பாருங்கள் சரி கணவரும் தேவியுமாக கனிந்திருக்கக்கூடிய நாளையில் மன்னவரும் தேவியுமாக மன மகிழ்ச்சியோடு ஆண்டு வரக்கூடிய நாளையில் பலராமன் செட்டியாருடைய மனைவியாகப்பட்ட அந்த பாதாளகண்டி அம்மையார் அந்த செந்தட்டி ஐயனுடைய கிருபையினால் அன்று முதல் குளிமாறந்தால் தஞ்சம் என்றால் இரண்டாவது மதையிலே மூன்றாவது மதையிலே புகழெடுப்பு ஏழாவது பலராமன் செட்டியாரும் ஓடு ஓடை அதாவது பாருங்கள் பலராமன் செட்டியாருடைய மனைவியாகப்பட்ட அந்த பாதாளகண்டி பெண்ணால் செந்தட்டி ஐயனுடைய கிருபையினால் கர்ப்பமாகி 1 மாதமாகி 2 மாதமாகி அதாவது 7 மாத கர்ப்பமாக இருக்கிறாள். அப்படி 7வது மாதத்தில் அந்த ஏற்ற பெண்ணாளுக்கு அதாவது சூழ் சடங்கு நடத்த வேண்டும் என்று என்ன செய்கிறார் பாருங்கள். என்னம்மா 7வது மாதத்திலே அந்த பாதாளகண்டி பெண்ணாளுக்கு சூழ் சடங்கு நடத்த வேண்டும் என்று எப்படி நடத்துகிறார் பாருங்கள். எப்படி அம்மா என்ன செய்தாரானா பலராமன் செட்டியாரோ பலராமன் செட்டியாரோ புகழுடனே ஏது செய்தார் சாதி நல்ல முறைப்படிக்கு சகல பேரை வரவழைத்து வந்தே நல்ல ஜனங்களுக்கு பாக்கு வைத்து தான் அழைத்தார். மன்னரையும் தேவியையும் மணவடையில் அமர வைத்து மணவரையில் அமர வைத்து
மங்கையர்க்கு மஞ்சள் குங்குமம். அதாவது பாருங்கள், ஆமாம் வந்திருந்த மங்கையர்க்கு மஞ்சள் குங்குமம் தான் கொடுத்தார். மங்குமம் தான் கொடுத்தான். அன்னதானம் சொரணதானம் அள்ளி அள்ளி தான் கொடுத்தார். அன்னதானம் சொரணதானம் அள்ளி அள்ளி தான் கொடுத்தான். ஆண்டி பரதேசியர்க்கு ஆடைகளை வரிசளித்தார். ஆடைகளையா பரிசளித்தான். ஆண்டி பரதேசியர்க்கு ஆடைகளை வரிசளித்தார். ஆடைகளை பரிசளித்தான். ஐயனுட சன்னதியில் அன்புடனே வணங்கி நின்றார். வணங்கி நின்றால் அன்புடனே வணங்கி நின்றார். வணங்கி நின்றால் இப்படியாக ஆமாம் அந்த அதாவது பலராமன் செட்டியாருடைய செட்டியாருடைய மனைவியாகப்பட்ட பாதாள கண்டி பெண்ணால் பாதாள கண்டி பெண்ணால் அதாவது ஆழ்மறை நாட்டிலே குடிகொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயன் செந்தட்டி ஐயனுடைய கிருபையினால் பாதாள கண்டி கர்ப்பமாகி அதாவது 1 மாதமாகி 2 மாதமாகி அதாவது என்ன 8வது மாசத்தையிலே முட்டாடி திடும் 9ஆம் மாதத்தில் ஓலை போட சுழறுகிறாள். 10வது மாசை அடுத்ததவ தேகமெல்லாம் இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பலராமன் செட்டியாருடைய மனைவியாகப்பட்டு பாதாள கண்டி பெண்கொடிக்கு மாதம் 10 ஆனவுடனே அரிச்சந்திர வாதையதே ஆயிலகி உண்டாகி வாதையதே கார்த்திகை மாதத்திலே கடைசி திங்கள் கிழமையிலே சந்திரவாதையது ஆயிலகி உண்டாகி குவ சத்தத்தோடு குழந்தையாது பிறந்திடுமா சத்தத்தோடு கதிரவனும் உதிக்கும் போது கார்த்திகை நட்சத்திரத்தில் காளையவன் தான் பிறந்தார் நட்சத்திரத்தில் பலராமன் செட்டியாருக்கும் பாதாள கண்டி அம்மையாருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கார்த்திகை மாதத்தில் கடைசி திங்கள் கிழமையன்று கதிரவனும் உதிக்கும் போது கார்த்திகை நட்சத்திரத்திலே அழகான ஒரு காளையானவன் தான் பிறந்தான். அப்படி இருக்கிற போது அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தவுடனே பெண்கொடிக்கு குழந்தை பிறக்கும் போது பக்க துணைக்கு இருந்த அந்த பெண்களுக்கு எல்லாம் பலராமன் செட்டியாராகப்பட்டவர் தான் பரிசுகளை அள்ளி அள்ளித்தான் கொடுத்தார். என்ன